கட்சியின் தாயகம் வவுனியா மாவட்ட கிளையிலே இன்றைய தினம் அதோடு தமிழக கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்களை எங்கள் போராட்ட காலத்திலே உயிர் நீத்த படித்தான் மறப்பது எதை எதைத்தான் மறப்பது தணலாயுதல்கள் இருந்து தாம்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது எரி கொண்டு தணலாயுதல்கள் நெஞ்சை விட்டு மறையுமா முள்ளி வாய்க்கால் பண்ணுக்குள்ளே மனதில் உள்ள சோகங்கள் விடுதலையின் எத்தனையோ தியாக எதைத்தான் பரப்பது எரிகுன்று தணலாயுதங்கள் எரிந்து தாம்பலானது உண்மைகளை உலகமெங்கும் மௌனமாக இருக்குதையா. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது 17வது ஆண்டை நினைவு கூறத்தக்க விதத்தில் இங்கு வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 17 ஆண்டுகளாக சோகத்தையும் வலியையும் சுமந்து நாங்கள் நிற்கின்றோம். எங்களுக்கான நீதிக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் நீதி கிடைக்கவில்லை. உள்நாட்டு பொறிமுறை என்பது நம்பிக்கையற்ற ஒரு பொறிமுறையாக காணப்படுகின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி காலகட்டத்தின் போது எமது மக்கள் பசியால் பட்டினியால் பயங்கரமான சூழ்நிலையில் வருந்தி நின்ற போது அவர்களது உயிரை தாங்கி பிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த நாங்கள் நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சிதான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அதனை நாங்கள்
வருடா வருடம் சோக நிகழ்வாக பலி தாங்கிய நிகழ்வாக நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவு கூறல் இப்போது இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய காலத்தில் அதனை நிஜமாக அனுபவித்தவர்களும் கூட எங்களோடு இப்போது நிற்கலாம். அவர்களுக்குத்தான் அந்த வலிகளின் உண்மையான தன்மை விளங்கிக் கொள்ளும். நாங்கள் அதனை உணர்ந்து கொள்கின்றோம், ஊகித்துக் கொள்ளுகின்றோம். எப்படி அந்த வலிகள் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஊகித்துக் கொள்ளுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த வலியை எங்களுடைய விடுதலைக்கான வழியாக மாற்ற வேண்டும். அதாவது இந்த நிகழ்வுகளை நாங்கள் மறந்து செல்லக்கூடாது அல்லது கைவிட்டு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று நாங்கள் இன்றைய 17ஆம் தேதி இந்த நிகழ்வை நினைவு கூறுகின்றோம். எனவே சகல உணர்வு பூர்வமான மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு எமது உறவுகள் அந்த நிலையில் பட்ட அவஸ்தைகளை நினைவில் ஏந்திக் கொள்ள வேண்டும். அதேவேளை வருகின்ற சந்ததிகளுக்கு இப்படியாக நாங்கள் பல துயரத்தை சுமந்திருந்தோம், விடுதலைக்காக உரிமைக்காக போராடியதற்காக எங்களுக்கு இந்த வலிகள் தரப்பட்டன என்பதையும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மக்களை விழிப்பூட்ட வேண்டும். எமது விடுதலைக்காக எமது உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்தும் தாமதிக்காமல் தடைகள் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இதனை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய